ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பெட்டிஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பெட்டிஷன். இந்த பெட்டிஷனை எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்ய நீதிமன்றம் அனுமதி கேட்டு கொடுக்கப்படும் மனு தான் இது. எளிமையாக சொல்லணும்னா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு அப்ரூவல் தருவாங்க. அதுதான் இது. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அதுக்கு கோர்ட்டோட பர்மிஷன் முக்கியமாக தேவை. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் சைல்டு ஒரு சொத்து விற்கிறதுக்காக வேணும், ஒரு அடாப்ஷன் ஏதாவது தத்தெடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அப்ரூவல் பெட்டிஷன் வேணும். கோர்ட்டு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த பெட்டிஷன் தேவைப்படுது. ஆர் காம்ப்ரமைஸ் ஆர் செட்டில்மெண்ட் பண்ணாங்கனாலும் அந்த அப்ரூவல் பெட்டிஷன் தேவைப்படுது. ஸோ இது எதுக்குன்னா, சட்டப்படியாக வேலிடாக இந்த பெட்டிஷன் தேவையா இல்லையான்றதுக்கு தான் இது. சட்டம் சிலரை காப்பாற்ற வேண்டிய இது கட்டாயமாக செய்யப்படுகிறது. இது வந்து மோசடி ஆகாததுக்கு நியாயம் இருக்கிறதா செக் பண்ண தான் இது. சட்டப்பூர்வமாக கொடுக்க கோர்ட்டு ரெக்கார்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு அம்மா குழந்தை வந்து மைனராக இருக்காங்க, அந்த சொத்தை விற்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக போய் அதை விற்க முடியாது. ஒரு கோர்ட்டில் போய் ஒரு அப்ரூவல் பெட்டிஷன் போட்டு அனுமதி வாங்கணும். அதுக்கப்புறமா தான் அதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு செயலை சட்டப்படியாக செய்யணும்னா அது கோர்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்கறது தான் இந்த அப்ரூவல் பெட்டிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.